நம்புற மாதிரி இல்லங்க, பாக்கும்போது எனக்கு இல்ல இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆக்சுவலி கொடுத்து. வணக்க மக்கள், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோமா? வீட்டுக்குள்ள வந்த சாண்ட்ரா வந்து எல்லாரும் கிளியிலும் கிழிச்சிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, அரோரா, அப்புறம் கனி. அதை வந்து விக்ரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மக்களே. அதாவது உள்ள வந்த சாண்ட்ரா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாண்ட்ரா வந்து அந்த கீழே கார்ல இருந்து கீழே வந்தாங்களே அந்த போட்டியில வந்து இந்த சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரெட் கார்டு கொடுக்குறாங்க அங்க. அப்ப வந்து அழுகுறாங்கல்ல, அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அதை வந்து பாத்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுல கனி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா இப்ப விழுந்தீங்களே, விழுந்தப்ப வந்து எல்லாரும் தூக்கி வந்து உள்ள வச்சிருந்தாங்கல்ல, அப்ப வந்து அவங்க எல்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்களா என்ன இதுன்னு. அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் சாண்ட்ரா இதே போல பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பழைய போட்டு போய்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம கேள்வியை கூடாது நினைக்கிறீங்களா? நான் கேள்வி அப்படின்ற மாதிரி கனி வந்து ஊண்டி கேட்கறாங்க. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கூட டவுட்டே வரலங்க, அப்படி பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கூட கில்ட்டு கூட இல்லைங்க, இப்படி ஆகிடுச்சு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கில்ட்டு கூட கிடையாது, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, சாண்ட்ரா வாயை திறந்து சொல்ற வரைக்கும், அவங்க வந்து உண்மையை சொல்ற வரைக்கும் ஒரு எதுவும் நடக்காது, அடுத்த கட்ட நடவடிக்கை போகாது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லி முடிச்ச உடனே கனி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பண்ணது உண்மையிலே நம்புற மாதிரி இல்லைங்க, பார்த்தாலே தெரியல, எனக்கே தெரியுது இவங்க பண்றது நம்புற மாதிரி இல்லை, ஐயோ இவங்களா இப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. சாண்ட்ரா வந்து உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல நடிச்சாங்களா என்னன்னு வெளியே இருக்கவங்க எல்லாரும் ஓகே அவங்களுக்கு தெரியும் மக்கள் நடிச்சாங்களா இல்ல உண்மையில அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு வந்து தெரியல, அரைவரையா தான் தெரிஞ்சது. ஆனா விக்ரம் உங்களுக்கு எல்லாம் தெரியல, ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, அவங்களை வந்து வலிப்பு கிடையாது, ஒரு பேனிக் அட்டாக் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.